ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போசி ஆடியோஸ். நான் உங்கள் பூபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 10 inch ஆக்டிவ் சப்வூஃபர் அண்டு 2 சரௌண்ட் சேனலுக்கு பற்றி பார்க்க போகிறோம். இதை சரௌண்ட் சேனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் புக் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி புக் ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கணுன்றது இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 10 inch சப்வூஃபரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 250 வாட்டேஜ் RMS, அந்த டைனமிக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா 270 வாட்டேஜ், அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 20 Hzலேருந்து 160 Hz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அந்த இதோட மாடல் பார்த்தீங்கன்னா YST SW315. இதோட பேக் வியூ நான் காட்டுறேன். இந்த சப்வூஃபரில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஆம்பிளிஃபயரில் பேஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் பேஸ் வேணும், ஆனால் ப்ரீ அவுட்டும் அதில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இதில் அந்த ஸ்பீக்கரோட அண்ட் அவுட்டு நம்ம ஸ்பீக்கர் எடுத்து இது கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆம்பிளிஃபயர்லேருந்து வர கனெக்ஷன் எடுத்து இல்லை அண்ட் அவுட்டு கொடுத்துட்டுனா அதில் இருக்க லோ ஃப்ரீக்வன்சி இது எடுத்துக்கும். ஸோ ஆம்பிளிஃபயரில் வர அதே வாட்டேஜ் அந்த ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுத்துருவோம், ட்ரைவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரியான பேஸ் நல்ல ஒரு பேஸ் டெப்த் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இதில் மெயின் திங் இது பல்ஸ் வித் மாடுலேஷன் ஆம்பிளிஃபயர். இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எதனா ஒரு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ஆர் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அந்த படம் அடுத்த 1 minute என்ன ஆகும்னா, அந்த படம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த 1 minute இந்த சப்வூஃபர் ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். ஆஃப் மீன்ஸ் இந்த கண்ட்ரோல் சிக்னல் போயிட்டு அதை ரிலேவை கட் ஆஃப் பண்ணி இதுக்கு பவர் ஆம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவர் ஆம்புக்கு பவர் போகாமல் ஆஃப் பண்ணி வைக்கும். ஸோ இது லாங் டேர்முக்கும் ஒர்க் பண்ணோம், அதே மாதிரி பவரும் கன்சியூம் ஆகாது. அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கார் எடுத்துட்டு போறீங்கன்னா, சிட்டிக்குள்ள நீங்க அந்த காரை ஓட்டும் போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் இவ்வளவுதான் நீங்க ரைஸ் பண்ணீங்க. மேக்ஸிமம் 2000 RPM மேல நீங்க அந்த காரை டிரைவ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி தான் சிட்டிக்குள்ள ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். அதுவே ஹைவேல போகும்போது நீங்கள் மேக்ஸிமம் ஆர்பிஎத்தில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்க, அதோட மேக்ஸிமம் ஆர்பிஎத்தை எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கும்போது இது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ரிலே ஆன் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ராமா பேஸ்டு மூவி நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன ஆகும்னா, சிக்னல் லோ சிக்னல் வர்றதுனால இது ஸ்டாண்ட் பை மோட்லேயே இருக்கும். ரொம்ப அதிகமான இது த்ரோ கிடைக்காது. இதில் த்ரோ கிடைக்காது இல்லை, இதுல ஆனே ஆகாது. அதுவே நீங்க ஆக்ஷன் படம் பார்க்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி இதுல இருக்க பஞ்ச்ல த்ரோலாம் ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்கும். அதுல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இதில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி நான் என்ன மாதிரி இது ஒர்க் ஆகுதுன்ற அந்த போர்டை நான் ரெடி பண்ண போகிறேன். அதை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்டிவ் சப்வூஃபர் நான் ரெடி பண்ண போகிறேன். நான் இதை கூடிய சீக்கிரம் அதுக்கான R&D தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். அண்ட் ஒன் மோர், இது 12 inch என்ன அவுட்புட் கொடுக்குமோ, அவுட்புட் நல்லா தாராளமாக கொடுக்கும். இது அந்த மாதிரியான சப்வூஃபர் இது. ஸோ இப்போ நம்ம இந்த சரௌண்ட் சேனலை பற்றி பார்க்கலாம். சரௌண்ட் சேனல் பொறுத்த வரைக்கும் ஊஃபர் 5.25 inch கொண்ட கெவ்லார் கோன் கொண்ட ஒரு ஊஃபர் அண்ட் 4 inch கொண்ட ரிப்பன் டியூட்டர் இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 95 watts பீக் இருக்கும். இது என்னன்னா, இதை கொஞ்சம் லென்த்து நான் குறைச்சிருப்பேன். பிராண்டடில் கூட அந்த அளவுக்கு கிடைக்குமான்றது டவுட் தான். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் நான் லென்த்து குறைச்சிருக்கேன்னா, எனக்கு டோர் நிறைய தட்டும், எனக்கு இடிக்கும். எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணி தரேன். நான் வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்டு நியூவாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் நியூவாக ஒரு புக் ஷெல்ஃப் எப்படி இருக்குமோ ரொம்ப யூனிக்னஸ் ஆகும். அதே மாதிரி அது பார்க்க ஒரு லுக் வைஸும் சரி, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி. இம்போர்ட்டட் ஊஃபர் எல்லாம், இதுவும் இம்போர்ட்டட் தான் எல்லாமே. பட் அதுலேயும் இம்போர்ட்டடு குவாலிட்டியான இம்போர்ட்டட் ஊஃபரை நான் போட்டு நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் கொடுப்பேன். ஸோ இந்த புக் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் போர்ட்டட், இது போர்ட் கிடையாது. இது சரௌண்ட் சேனல்
தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ புக் ஷெல்ஃப்ன்றது ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஏர்போர்ட் நான் கொடுக்கல, நான் இதில் வந்து ஏர்போர்ட் கொடுத்தேன்னா இது புக் ஷெல்ஃப் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா கெவ்லர் கோன் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இப்போ பார்க்கனா 5.25 இன்ச் கொண்ட ஒரு ஊஃபர் இருக்குது. இதுதான் இது சேம் இதே மாதிரி தான் இது. இதில் என்ன போட்டிருக்கணும் அதே தான் அதுவும். ஸோ இது கிட்டத்தட்ட மேக்னெட் சைஸே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கொண்ட ஒரு ஊஃபருக்கு வர மேக்னெட் அந்த சைஸ் தான் இதில் இருக்குது. இதில் அந்தளவுக்கு 6 இன்ச்சுக்கு மேலே 6.5 இன்ச்சு கொஞ்சம் வர அளவுக்கு தான் இதில் வந்து இந்த ஊஃபரோட சைஸே இருக்குது. இதில் அந்த மேக்னெட் சைஸே இருக்குது. அண்ட் இதில் கிராஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் கிராஸ் ஓவர் தான், ஹை குவாலிட்டியான காம்போனன்ட் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான கிராஸ் ஓவர்லாம் போட்டால் தான் இதெல்லாம் ஸ்பெசிஃபைடு ஃபார் ஸ்பீக்கருக்கானவே. இந்த கெப்பாசிட்டர், இது காயிலாக இருக்கட்டும், ரெசிஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரியான கிராஸ் ஓவர் போட்டால் தான் உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து நல்ல ஒரு அவுட்புட் டெலிவரி ஆகும். அதே மாதிரி அது ரொம்ப ரிலையபிலிட்டியாக ஒர்க் பண்ணும். இதை நான் சொல்லிக்கிறேன் நான். அண்டு ஓகே வியூவர்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஸ்பீக்கர் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் இன்னும் தொடர்ந்து வீடியோலாம் வரும். பவர் ஆம்பிளிஃபயர்லேருந்து நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ்.